ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லேயும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து மினிமம் 1 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். மற்ற பார்த்தீங்கன்னா 6 டாபிக் இருக்கும். சப் டாபிக் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 14லேருந்து 18 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் வந்து ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் வரும், அதாவது சுதந்திர உரிமை. நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது வந்து 23 அண்டு 24 வரும். ரைட் டு ரிலீஜியன் 25, 26, 27, 28, 25லேருந்து 28 வரைக்கும் சொல்கிறதுலாம் ரைட் டு ரிலீஜியன். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட் 29வது ஆர்டிக்கலும் 30வது ஆர்டிக்கலும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட் பற்றி சொல்லும். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், இது வந்து ஆர்டிக்கல் 32. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பார்ப்போம், அதாவது சமத்துவ உரிமை. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது ஆர்டிக்கல் 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலே பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 15 பிரிவு 15 பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது பிரிவு 15ல் என்ன சொல்கிறாங்கன்னா மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு தடை செய்தல். இதுதான் ஆர்டிக்கல் 15, பிரிவு 15. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பிரிவு 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், அதாவது எல்லாருக்குமே வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே சம வாய்ப்பு வந்து கொடுக்கறது தான். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுதுன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழித்தல் பற்றி சொல்கிறது தான் பிரிவு 17. ஆர்டிக்கல் 18 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா abolition of titles except military and academic. அதான் பிரிவு 18 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை எல்லாம் நீக்குதல் தான் பிரிவு 18. பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடை தடுத்தல். பிரிவு 16 வந்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 வந்து இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் தான் பிரிவு 18. ஆர்டிக்கல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிக்கல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், caste, sex or birth. ஆர்டிக்கல் 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் வந்து ரைட் டு ஃப்ரீடமை பற்றி சொல்லுவாங்க, அதாவது சுதந்திர உரிமை. பிரிவு 19லேருந்து 22 வரைக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் வந்து கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, இந்திய நாட்டுக்குள் வந்து விரும்பிய இடத்துல வந்து வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதை பற்றிலாம் சொல்கிறது தான் பிரிவு 19. ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ், அதாவது
பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்து உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் ஆர்டிக்கல் 20. ஆர்டிக்கல் 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது பிரிவு 21 வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 21A என்ன சொல்லுதுன்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 22 வந்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ், அதாவது பிரிவு 22 என்ன சொல்லுதுன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் பிரிவு 22. ரைட் டு ஃப்ரீடமில் வந்து 19லேருந்து 22 ஆர்டிக்கல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஆர்டிக்கல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் ஃபார் அஃபென்ஸ். ஆர்டிக்கல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிக்கல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஆர்டிக்கல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். சுதந்திர உரிமை வந்து பிரிவு 19லேருந்து 22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு 19 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, இந்திய நாட்டுக்குள் வந்து விரும்பிய இடத்துல வந்து வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதுதான் பிரிவு 19. பிரிவு 20 என்னன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 21 என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 21A என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஆர்டிக்கல் 23, 24 பார்த்தீங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பற்றி சொல்லும், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிக்கல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டெரிஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஆர்டிக்கல் 24 பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிலீஜியன். ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கு. ஆர்டிக்கல் 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். பிரிவு 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. நமக்கு எந்த சமயத்தை வேணாலும் நம்ம ஏற்றுக்கலாம், அந்த சமயத்தை பின்பற்றலாம், அந்த சமயத்தை மற்றவங்களுக்கு பரப்பவும் செய்யலாம். அதுக்கான உரிமை தான் ஆர்டிக்கல் 25. ஆர்டிக்கல் 26 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். பிரிவு 26 பார்த்தீங்கன்னா சமயம் சார்ந்த விஷயங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை. அதுதான் ஆர்டிக்கல் 26. ஆர்டிக்கல் 27 வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். பிரிவு 27 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் வந்து பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அதுதான் ஆர்டிக்கல் 27. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் தான் ஆர்டிக்கல் 27. ஆர்டிக்கல் 28 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை தான் ஆர்டிக்கல் 28. ஆர்டிக்கல் 25 வந்து எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை.
ஆர்டிக்கிள் 26 வந்து சமய விஷயங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிக்கிள் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை தான் ஆர்டிக்கிள் 28. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஆர்டிக்கிள் 29, 30. ஆர்டிக்கிள் 29 பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். பிரிவு 29 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஆர்டிக்கிள் 30 பார்த்தீங்கன்னா ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். பிரிவு 30 பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை தான் ஆர்டிக்கிள் 30. கடைசி ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஆர்டிக்கிள் 32 இட் அலோஸ் இண்டிவிஜுவல் டு சீக் redressal for the violation of their fundamental rights. பிரிவு 32 என்ன சொல்லுதுன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். இதை தான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு டாக்டர் B.R. அம்பேத்கர். அதாவது ஆர்டிக்கிள் 32 வந்து இதயமும் ஆன்மாவும் போன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு டாக்டர் B.R. அம்பேத்கர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.